நீதான் வச்சாம்பார் ஒரு ஸ்டேட்டஸ் பாருங்க. எப்போ பார்த்தாலும் பொண்ணுன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்என்கே. வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஊட்டிக்கு தான் வந்து ட்ரிப்பு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 3 days வந்து லீவ் இருக்கனால ஓகே ஒரு நல்ல ட்ரிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணது. அது வந்து இப்போ ஊட்டிக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இது நிறையா வந்து எக்ஸிக்யூட் பண்ணதில் ஊட்டிக்கு இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படி ரொம்ப மூச்சு வாங்குது. நானும் வந்து நைட்டு ஃபுல்லாக அது வந்து தூக்கமே இல்லாமல் முழிச்சு கிடந்தேன். ஆக்சுவலி 4 மணிக்கு கிளம்புற மாதிரி பிளான். ஆனால் வந்து இப்போயே மணி 6 ஆச்சு. கிளம்பவும் முடியல. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 1 hour ஆச்சும் வரும். அவங்க வேற இன்னும் ஒரு 80 kilometers தள்ளி இருக்காங்க. 1 hour ஆகும். வரவும் அப்படியே வந்து கிளம்புறோம். பார்த்தா ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மஸ்னக்குடி வழியாக போகிறோம். ஸோ பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வழியாக போகலான்னு சொல்லி பிளான். அதுக்காகவே வந்து சென்னையிலேருந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேருந்து போகலாம். நம்ம ரூம் வந்து ஒரு சூப்பரான இடத்துல போட்டிருக்கோம். அது போகும்போது எங்கே என்னன்னு சொல்கிறேன். ஃபுல் பேக்கடிங்க பார்த்தீங்களா, ஃபுல் பாக்ஸ் ரெடி. அண்ட் தென் இது ஸ்நாக்ஸு. அண்ட் இப்போ வந்து இதுதான் லேட்டஸ்ட்டு. லைக் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட புதுசாக வந்து லைக் ஒரு கேமராவில் ட்ரை பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதே இப்போ ஒரு கேமரா கேஜெட்ஸோட இது. ஸோ நைட்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணி இது பார்த்தீங்கன்னா 360 degree இருக்குது. அண்ட் நார்மல் 4K லென்ஸ் இருக்குது. வித் 2 பேட்டரி இருக்குது. ஸோ இது வந்து இன்னொன்று போக ஒரு கோப்ரோவும் வருது. அதான் இப்போ நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்டுங்க. அது போக நம்ம பழசியோட நாய்ஸ் இருக்குது. ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி வீடியோஸ் வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் வந்து மைக்கு தான் இல்லை. அது வந்து ஓவர் வாய்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபுல் ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி வந்து மோட்டோலாக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மோட்டோலாக் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து வாய்ஸ் அவ்வளோவா கொடுக்க முடியாது. பிகாஸ் மைக் இல்லை. ஸோ அதனால் இது தான். டேய் அத்திப்பள்ளி டோல் தாண்டியா? வந்துடுறேன். அந்த லொக்கேஷனுக்கு வா, நான் வந்துடுறேன். இந்த கிளம்பிட்டேன் ரூம்லேருந்து. 5 minutes எனக்கு. நான் வந்து பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக வெயிட்டிங்கு. அரௌண்டு கிட்ட வந்துட்டாங்க. ஒரு 2 kilometers 1 kilometer அந்த ரேஞ்சில் இருக்கான். வரவும் அவங்கள காட்டுறேன். ஏன் எவ்வளோ ஃபன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. சாவடிக்கிறாங்க. வருவாங்க, வரவும் நான் காட்டுறேன். என்ன டேய், நீதான் ப்ரோ. ஃபைனலி அப்படியே கிளம்பியாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைஸ் ரோடு போய் கனகப்புறா வழியாக போகணும். இது பிரைவேட் ரோடு. இது வந்து அப்படியே அவுட்டர் பெங்களூர் வரைக்கும் போகும். நம்ம ஊடாலே கட் ஆகணும். கனகப்புறா ரோடுன்னு ஒன்று இருக்கும். அதில் நம்ம லெஃப்ட் எடுக்கணும். எல்லா ரோட்டுக்கும் டோல் இருக்கு. அந்த ரோட் நான் போனேன். என்னை கூட்டு போனேன் ஒயிட் ஃபீல்டு போறப்ப 2.5 2500. இது ஒரு 4000. இது ஒரு 4000. ஆமாம் 4000. இது ஒரு 4000. சரி வா போமா. ஃபைனலி பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம நைட் ரோட்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நைட் ரோட்டில் டோலெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸாக சாக்குறாங்க, ஏன்னா எல்லா ரோட்டுக்கும் டோல் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. திஸ் இஸ் த பெங்களூர் அப்படின்னு. வெல்கம் டு பெங்களூர் சொல்லி அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ வந்து நம்ம பெங்களூர் பொறுத்த வரைக்கும் அப்படி தானே, எல்லாமே நம்ம ஃப்ரீயாக பண்ணணும். டோல் பே பண்ணி தான் ஆகணும். உனக்கு வந்து டிராஃபிக் இருக்கக்கூடாது, நீ வந்து ஜாலியாக ரைட் பே பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போ எப்படி போகிறோம்னா வந்து கனகப்புரம் வழியாக போகிறோம். பிகாஸ் மைசூர் வழியாக ஊட்டிக்கு ரூட் இருக்கு. இப்போ மைசூர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் வே நம்மளை விட மாட்டாங்க. ஸோ சர்வீஸ் ரோடே போக சொல்லி சாவடிப்பாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கனகப்புரா வழியாக போகலான்னு சொல்லி தான் பிளானு. ஸோ கனகப்புரா வந்து நான் நிறைய ரூட் பார்த்தேன். ஒரே ஸ்ட்ரெயிட் ரோட கனகப்புராலேருந்து லெஃப்ட் எடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் போகுது. ஃபுல்லாக 2 way தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். என்ன கூத்துன்னு தெரியல, போக தெரியும். அது ஒண்ணும் இல்ல பெருசா. அது என்ன தெரியுமா, ஃபைனலி சாப்பிட்டுட்டு அப்படியே இங்க சாப்பிட்டு கிளம்பணும். டிஃபன் சரியா, டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். ஓகே. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மந்தார்கிரி ரெஸ்டாரண்ட் சொல்லி ஒரு வெஜ் ஹோட்டல் தான். ஸோ ஒன்லி டிஃபனுக்காக வந்து இங்கேருந்து அப்படியே சாப்பிட்டுட்டு டிஃபன் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 way இருக்கு. எனக்கு அதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்கு. என்னடா ஃபுல்லாக 4 way வைக்க இந்த ரோட்டை மிஸ் பண்ணிட்டோமேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 4 way தான். ஸோ இவ்வளோ நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 4 way 6 way மாறி வந்துகிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ போகிற வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இன்னும் எங்கடா எப்படா மாற போகுதுன்னு தெரியல. பட் வந்து ரூட் வந்து செம ஒருத்தன்னு சொல்லலாம். நல்லா ஃப்ரீயாகவே இருந்துச்சு. நீ மைசூருக்கு அப்படி போகிறது இப்படி போயிடலாம், அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு.
ஸோ அப்படியே ஒரு ஃப்ளோல போலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஸோ என்னடான்னு பார்த்தா அதுக்கு வந்து 2 வே மாறிடுச்சு. கொஞ்சம் தூரம் தான் 4 வே இருந்துச்சு. கனப்புறா விட்டு கொஞ்சம் வெளியே வரவும் 4 வேலேருந்து 2 வே மாறிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஏரியா மாதிரியா, பட் ரூட் வந்து அல்டிமேட்டா இருந்துச்சு. ஒரு 2 வந்து லைக் ஏதோ வந்து வயக்காடுக்கு நடுவில் வண்டி போற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சுற்றி வீடு எதுவுமே இல்லை. உங்களுக்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவேஸ் மாதிரியே தான் இருந்துச்சு. பட் வந்து 2 வேவா இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து 4 வேஸ் எதுவுமே கிடைக்கல. ஃபுல்லா 2 வேவா இருந்துச்சு. சரி அப்படியே போலாம். அங்க பாருங்க வியூ தான் இருந்துச்சு. அல்டிமேட்டா இருந்துச்சு. இங்க இருந்து பாக்குறதுக்கு அந்த பாதி மரத்தோட லைக் வந்து பின்னாடி ஹில்ஸ் இதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. 100 கிலோமீட்டர் மொத்தமாகவே வந்திருக்கும். அதுக்குள்ளே ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டாங்க. நீ எல்லாம் வச்சுக்கிட்டு பிஜேசிட்டோட மொத்தமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 30 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்டாப்பிங்னா எங்கே போகிறது பாருங்க. ஆளுக்கு ஒரு இடத்த படுத்து கிடக்காங்க. ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். 30 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்டாப்பிங்கு. மணி இப்போ ஆக்சுவலி 11க்கு மேலே ஆச்சு. இன்னும் போகவே. இன்னும் பந்திப்பூர் பாஸ்ட்டே வரல. கிளம்பிடும். அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்டாப்பிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் சொல்லிட்டு இதுக்கப்புறம் 100 கிலோமீட்டர் போனா தான் உங்களுக்கு ஸ்டாப்பிங் அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்பிட்டு. பட் ரூட் வேற லெவல் சீனிக்கா இருந்துச்சு. மஸ்ட் ட்ரெயினே சொல்லுவேன். நீங்க ஊட்டி மஸ்னபுடி வெளியே அப்படின்னு இந்த ரூட்ல போய் ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. பட் ஆனா எங்கேயுமே ஸ்டாப்பிங் எதுவும் கிடையாது. நீங்களா போயிட்டு இருக்க வேண்டியதான். வச்சாம்பார் ஒரு ஸ்டேட்டஸ். உனக்கு மச்சினுச்சுன்னா வரும். இவனுக்கு மச்சினுக்கு கிடையாது. மாமாவுக்கு தான் மச்சினுச்சியா? சப்போஸ் அக்காவுக்கு நாத்தனாரு. இவனுக்கு முறை பொண்ணு தான். இப்போ இந்த டாபிக்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அக்காவுக்கு போட்ட 50 100 வாங்குறதுக்கு இதெல்லாம் நல்ல குடும்பத்துக்கு காரியமானது. அக்கா சொல்லும் வேணாம்டா. இவங்க தங்காத்தவே வேலை நான் மாட்டதே போதும். ஒரு கேங் போய் கேங் சேர்ந்துக்கலாம் வாங்க. அந்த கேங்ல ஒரு பொண்ணை பார்த்துட்டான்டா, அதனால போறான்டா. இப்ப இவனை பிடிக்க முடியாதா? பொண்ணு வேணும். பொண்ணு மாதிரி பொண்ணு வேணுங்க. பொண்ணுன்னு எப்போ பார்த்தாலும் பொண்ணுன்னு. ஓகேவா போமா. டைட்டு பண்ண முடியாதுடா. போமா. இல்லை மோஸ்ட்லி வராது. தெரியும் அது ஸ்ட்ரிக்டாகவும் தெரியும். வேற வழி இல்லை. எனக்கு நைட்டு மாமா சோறு போடுறாங்க. மாமா சோறு தான் மாமா கன்ஃபார்ம். எங்கே பேசுமா? எங்கே ஆளக்கானா? கீழே விழுந்துட்டானா? விழுந்துட்டியா? சொன்னேன்ல. எது அந்த ஸ்லோப்லையா? ஸ்லோப்ல லைட் தேடும்போது கையில அடிபட்டிருக்கா. எனக்கு ஒன்றும் இல்லை. உனக்கு எதாவது ஆகல? இது அடிபட்டிருக்கா பஸ் வண்டி. பம்பர் தான். பம்பர் மட்டும்தான். பம்பர் தான் அடி. சைடு என்ன மாதிரி நீ ஏத்துனியா? என்ன மாதிரி நீ ஏத்துனியா? ஸ்லோவா தானே ஏத்து. அதுவும் வந்து ஸ்லோவா ஏத்துறப்ப நான் அதே பார்த்து ஏத்துனேன். ஃபாஸ்ட் ஏத்துனா நான் ஸ்லோவா வந்து ஸ்பீட் ஆகி விட்டுச்சேன். நான் அதான் என்னடா எவ்வளோ நேரம் நீ ஏறமா விசாரிச்சிட்டேன். சரி இந்த ஸ்லோவா ஏத்தோ சொல்லு. ஸ்லோவா ஏத்துறப்பயே லைட்டா இதாகி கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. வா சம்பவம் நம்பர் 1. டிஸ்டி வந்து இப்படிதான் கலியும். என் வண்டியில அப்படிதான் தெரியுமா? எங்க நெக்ஸான் இப்ப வந்து பாக்குறியா? என்னதான் அப்படிதான் இருக்கு. லட்சத்துக்கே கம்மன் இருக்கேன். ஒடுங்கவா என்னதான் அப்படிதான் இருக்கு. என்னதான் அடி வாங்கியிருக்கு. என்ன கேட்டேனா இதெல்லாம் தாண்டி டிஸ்டி இனிமே படாது எனக்கு. பாயிண்ட்ல ஒரு இளநியோட இந்த வீடியோ அப்படியே பண்ணிக்கிறேன். பை